இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். யாராவது இருக்கீங்களா? ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க. ஹலோ ஹலோ சார், என் பேர் காமினி சார். சார் அவன் கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க, அவன் என்ன கொன்னுடுவான் சார். ஹலோ, நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ, நீயா? தள்ளி போய் என் கிட்ட இருந்து. ஹலோ, என்னங்க இங்க வரீங்களா? கொஞ்சம் வாங்கல. எங்க இருக்கீங்க? இதோ வந்துட்டேன். சாரி நல்லா இருக்கு. இந்த வாய்ப்பை நான் விடுறதா இல்ல, அப்படியே கட்டிட்டே இருக்கலாம் போல தோணுது. ரொம்ப ரொமான்டிக்கா இருக்கீங்க போல இருக்கு. சந்தோஷ் வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? நீ என்ன கூப்பிட்ட உடனே நான் கதவை மூடிட்டேன். கொஞ்சம் டைம் கிடைச்சா போதுமே, விட மாட்டீங்க. என்னங்க இங்க வாங்கல? எங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. எங்க இருக்கீங்க? என்னாச்சு? எதுக்காக இப்படி கத்துற? எனக்கு முதல்லயே அந்த பையனோட நடவடிக்கையில சந்தேகம் இருந்தது. இத பாருங்க, இந்த புக்ஸ பாருங்க, அவன் கபோர்ட்ல இருந்தது. சந்தோஷ், சந்தோஷ், இந்த பையனை பத்தி உங்களுக்கு சரியா தெரியலங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கள சொன்னாங்க, இவன் உங்களை பாக்குற பார்வையே சரியில்லையா. அப்படியா? வரட்டும் அவன். சந்தோஷ், சந்தோஷ். ரவி, நான் சொல்றது கேளுங்க. நீங்க சந்தோஷம் அவன் வீட்டுக்கு திருப்பி அனுப்பி வச்சிருங்க. என்னது வீட்டுக்கு அனுப்புறதா? அண்ணனும் அண்ணியும் என்ன நினைப்பாங்க? அவங்க பையனை நான் சரியா கவனிச்சுக்கலன்னு நினைக்க மாட்டாங்க? உனக்கே தெரியும்ல அண்ணனுக்கு நான் எவ்வளவு கடமைப்பட்டிருக்கேன்னு. எங்க போய் தொலைஞ்சாவன்? சந்தோஷ், வரட்டும் அவன். என் கையால ஒண்ணு வாங்கினானா அவனுக்கு புத்தி வந்து தொலைக்கும். நீ கவலைப்படாம இரு. டேய் சந்தோஷ், எங்கெல்லாம் தேடுறது உன்ன? சீக்கிரம் போ. உன் சித்தப்பா உன்னை எவ்வளவு நேரமா தேடிக்கிட்டு இருக்காரு. சித்தப்பா கூப்பிட்டாங்களா? ஆமா, நான் போய் கேட்கிறேன். சந்தோஷ், என்னாச்சு சித்தப்பா? என்ன ஆச்சா? டேய் என்னடா இது? என்னடா இது? சித்தப்பா சித்தப்பா அடிக்காதீங்க சித்தப்பா. வெக்கம் கட்டவனே. எனக்கு ஒண்ணும் தெரியாது. மன்னிச்சிடுங்க சித்தப்பா. சித்தி நீங்களாவது சொல்லுங்க. நிறுத்துங்க, அடிக்காதீங்க. அடிச்சா எல்லாம் சரியாயிடுமா? நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. போடா.
இவனுக்கு டிரைவிங் கிளாஸ் எப்ப முடியுது? எனக்கு தெரிஞ்சு இன்னும் 1 மாசத்துல முடிஞ்சிடும். அப்ப டிரைவிங் கிளாஸ் முடிஞ்ச உடனே இவனை ஏதாவது வேலையில சேர்த்து விட்டுருங்க. அப்புறம் இவனுக்கு வேற எங்கேயாவது தங்க ஏற்பாடு பண்ணி கொடுங்க. இன்னும் என்னெல்லாம் அசிங்கம் பண்ண போறானோ தெரியல. என்ன விஷயம்? இன்னைக்கு பயங்கரமான ரொமான்டிக் மூட்ல இருக்கீங்க. ஆனா பார்த்து நடந்துக்கங்க. சந்தோஷ் இன்னைக்கு வீட்ல தான் இருக்கான். அட சொன்னா கேட்க மாட்டீங்களா? ரவி நீயா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் மேல கைய வைப்ப? வெளியே போடா. போ. தெரியும். அந்த புக்ஸ் எல்லாம் நான் எவ்வளவு நாளா பாதுகாத்து வச்சிருந்தேன் தெரியுமா? ஏன் கிழிச்ச? மரியாதையை கைய விடு. ரவி ரவி சித்தப்பா இன்னைக்கு நைட்டு வர மாட்டாரு. நாளைக்கு தான் வருவாரு. நாளைக்கு. சந்தோஷ் கைய விட எனக்கு ரொம்ப வலிக்குது. அப்புறம் நீங்க 2 பேரும் தினமும் நைட்ல ரொமான்ஸ் பண்ணும்போது எனக்கு வலிக்குமே. அது உங்களுக்கு தெரியுமா? சொல்லு. அது உங்களுக்கு தெரியுமா? காப்பாத்துங்க. யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. ஏன் கத்துற சித்தி? உனக்கு பார்த்தா தெரியல? வீட்டோட எல்லா கதவும் ஜன்னலும் மூடி இருக்கு. வெளியே யாருக்கும் கேட்காது. அப்புறம் என்னோட புக்கெல்லாம் நீ கிழிச்சல்ல, அதுல நான் படிச்சிருக்கேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றதுக்கு முன்னாடி கதவெல்லாம் மூடிடணுமா? நீ இப்படி கத்தி எனர்ஜி எல்லாம் ஏன் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? சந்தோஷ், நீ பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்க. நான் உன்னோட சித்திடா. இந்த மாதிரி நேரத்துல சித்தப்பா நீ ஆசையா கூப்பிடுவல, அது மாதிரி கூப்பிடு. ப்ளீஸ் என்னைய கூப்பிடு. ப்ளீஸ் காப்பாத்துங்க. ஒரே ஒரு தடவை கூப்பிடு. காப்பாத்துங்க. யாராவது காப்பாத்துங்க. எழுந்து நம்பிக்கை துரோகி. குடும்பத்தோட மான மரியாதை எல்லாம் கெடுத்துட்டு நிம்மதியா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கியா நீ? சித்தப்பா அடிக்காதீங்க. ஏண்டா உன் சித்திக்கிட்டே நீ இப்படி நடந்துப்பியா? பொறுக்கி நாயா. சித்தப்பா அசிங்கமா நட உனக்கு. அடிக்காதீங்க சொல்றல. போதும். ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேலலாம் நான் சும்மா இருக்க மாட்டேன். சித்தப்பான்னு கூட பார்க்க மாட்டேன். மரியாதையா சொல்றேன். இதுக்கு மேல அடிச்சீங்கன்னா நானும் திருப்பி அடிப்பேன். வீட்டை விட்டு வெளியே போடா. வெளியே போடா. போறேன்டா. இந்த வீட்டு பக்கம் தலை வச்சு படுத்தா கொன்னுடும் உன்னை. போ. திரும்பி வர்றதுக்கு வீட்டுல என்ன மிச்சம் இருக்கு? திரும்ப இந்த வீட்டு பக்கம் வந்துடாத. கொன்னுடு வேண்டாம். போங்க. போய் அவ கூட பாருங்க. ஏன் நின்னுட்டீங்க? என்ன பண்றீங்க நீங்க? அவனை அப்படியே போக விட போறீங்களா? அவ ஒரு ராட்சசங்க. நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. போங்க. எனக்கு நியாயம் வாங்கி கொடுங்க. காதல விழுதா? எனக்கு நியாயம் கிடைக்கணும். கவிதா, நான் சொல்ல வரத கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ண. ப்ளீஸ் முடியாது. ப்ளீஸ் கவிதா. இங்க பாரு, சந்தோஷ் என் அண்ணன் பையன். இல்லங்க, இல்ல. இங்க பாரு, ஒருவேளை இந்த விஷயம் வெளி உலகத்துக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அப்புறம் நமக்கு தானே ரொம்ப அசிங்கம். ஜனங்கள்லாம் கேவலமா பேசுவாங்க. அப்புறம் கவிதா நம்மளால தலை நிமிர்ந்து கூட நடக்க முடியாது. நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்க. ப்ளீஸ் இந்த விஷயத்தை இதோட விட்டு ப்ளீஸ். கவிதா, நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதில்ல கவிதா? ப்ளீஸ் கவிதா, ப்ளீஸ். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் லீவு வேணும்னா டிரைவிங் வேலையவே விட்டுரு. புரிஞ்சுதா? சாரி சார்.
வந்துட்டியா நீ? சாவி. அதெல்லாம் நான் கொடுக்குறேன். வேலைக்கு வந்தா வணக்கம் குட் மார்னிங் சொல்ல கத்துக்க. ம். ஐயா பெரிய மனுஷா, அதுல சைன் பண்ணிட்டு போ. ஆ. டிரைவிங்லாம் ஒழுங்கா தானே பண்ற? ஆ. கம்ப்ளைண்ட் எதுவும் வரக்கூடாது பாத்துக்க. என்ன சார் இது வரைக்கும் ஏதாவது வந்துதா? என்ன சார்? ஹே கண்மணி, இன்னைக்கு ஒரு கஸ்டமரையும் காணுமே. எனக்கு என்னமோ இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக உன் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன்னு தோணுது. தம்பி பிரீத் விகார் வரியா? ம்ஹும். என்ன தம்பி, இங்க வேற எந்த வண்டியும் இல்ல, நீங்களாவது வரலாம்ல? அதெல்லாம் வர முடியாதுண்ணா. அண்ணா, பிரீத் விகார் போலாமா? ஆ உட்காருங்க மேடம். சரி. தம்பி, நானும் அந்த இடத்துக்கு போக தானே உன்னை கூப்பிட்டேன். அதான் வர முடியாதுன்னு சொன்னல, அதுக்காக லேடிஸ் இந்த நேரத்தில் நடு ரோட்டில் விட்டு போக சொல்றியா? வித்தியாசமான ஆள் தான் நீ. ஆ. தேங்க்யூ அண்ணா. கிளம்பலாமா? ஆ போலாம். ஹலோ. தர்ஷன், நான் ஆன் தி வேல இருக்கேன். ஒரு நாள் லேட் ஆயிடுச்சு, அதுக்கே இப்படி பேசிட்டு இருக்க? அதோ அங்கதான் வந்துட்டு இருக்கேன். ஓகே. மேடம் முன்னாடி ஒரு ஷார்ட் கட் இருக்கு, அந்த வழியா போகட்டுமா? சரி போங்க. பார்த்து போங்கண்ணா. அண்ணா, இவர் எங்க போனாரு? யாராவது இருக்கீங்களா? ப்ளீஸ் என்னை காப்பாத்துங்க. ஹலோ ஹலோ சார், என் பேர் காமெடி சார். ப்ளீஸ் என்னை காப்பாத்துங்க சார். அவன் என்ன துரத்திட்டு வரான். ஹலோ. தள்ளி போய் என்கிட்ட இருந்து என்ன விட்டு ப்ளீஸ். நீங்க உங்க அட்ரஸ் சொல்லுங்க, நான் சொல்றத கேக்குதா உங்களுக்கு? ஹலோ ஹலோ ஹலோ. Ah!
ப்ளீஸ் என்ன விட்டுடு, ப்ளீஸ் என்ன விட்டுடு, ப்ளீஸ் எமல இறக்க காட்டு, ப்ளீஸ். யாராவது இருக்கீங்களா? ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க. என்னை விட்டுடு. வேண்டாம், வீடெல்லாம் எடுக்காத. ப்ளீஸ் யாராவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. யாராவது இருக்கீங்களா? ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. என்கிட்ட வராத, என்கிட்ட வராத, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. என்னவோ தெரியல, உன் மேல இறக்கம் வந்துருச்சு. இல்லைன்னா நான் என்னோட ஆசையை இவ்வளவு சீக்கிரம் போக விட மாட்டேன். ஒருவேளை நீ போலீஸ் இல்லைன்னா யார்கிட்டயாவது உதவி கேட்க முயற்சி பண்ணனு வையா, இந்த வீடியோ வேண்டாம், நான் யாருக்கும் இதை பத்தி எப்பயும் சொல்ல மாட்டேன். பழக்க தெரிஞ்ச பொண்ணு. யாராலையும் இங்க என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. நான் தான் ராஜா இங்க. சார் வெளியே போயிருக்காரு. அவர் வந்த உடனே நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். சார், நான் கோவிந்த்புரி 14வது தெருவிலிருந்து வரேன். ப்ளீஸ் என்னோட ரிப்போர்ட்டை எடுத்துக்கங்க. என்ன ரிப்போர்ட்? சார், நேற்று என் மனைவி ஆபீஸ்ல இருந்து கிளம்புனவ திரும்ப வீட்டுக்கு வரல. பலமுறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவன் செல்லும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அவங்க எந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க? அங்கே யாருக்கிட்டையாவது விசாரிச்சிங்களா? ஃபோன் பண்ணீங்களா? சார், நான் எல்லாருக்கிட்டையும் விசாரிச்சுட்டேன். யாருக்கும் எந்த விவரமும் தெரியல சார். சார், கடைசியா நான் அவகிட்ட பேசும்போது அவ ஏதோ கேப்ல ஏறினதா சொன்னா சார். அதுக்கப்புறம் தான் அவ என்ன ஆனானே தெரியல சார். சார் ப்ளீஸ் என்னோட கம்ப்ளைண்ட் எடுத்துக்கங்க சார். அவளை எப்படியாவது கண்டுபிடிச்சு தாங்க சார் ப்ளீஸ். தர்ஷன், காமினி, நீ ராத்திரி பூரா எங்கம்மா இருந்த? சொல்றேன், எல்லாத்தையும் சொல்றேன். ஆனா நீ இங்க என்ன பண்ற? நான் வீட்டுக்கு போன உடனே தெரிஞ்சுதான் நீ இங்க வந்திருக்கேன்னு. சரி வா, வீட்டுக்கு போலாம். ஒரு நிமிஷம். இது யாரு? சார், இவ தான் என்னோட ஒய்ஃப் காமினி. நேற்று ராத்திரி எங்க இருந்தீங்க? ஒருவேளை நீ போலீஸ் இல்லைன்னா யார்கிட்டயாவது உதவி கேட்க முயற்சி பண்ணனு வையா, இந்த வீடியோவை வைரல் ஆக்கி. சார், அது வந்து நான் என்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டேன். என் மொபைல் மிஸ் ஆயிடுச்சு சார். அதனால என்னால காண்டாக்ட் பண்ண முடியல. சரி வா போலாம். யாரையும் நான் விட மாட்டேன், யாரையும் நான் விட மாட்டேன். யாராலையும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. நான் தான் இங்க ராஜா, ராஜா. ராஜா. ஆமா சார், இதுவரையும் வரலன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. ஆமா சார். ஓகே சார். ஏய் சந்தோஷ்,
நீ எங்க போன? சார் அது வந்து வண்டி சாவி சார். என்ன நைட் ஷிஃப்ட் முடிச்சிட்டு காலையில தானே வந்த, அதுக்குள்ளேயே வந்துட்ட? சார் இதுல உங்களுக்கு என்ன வந்தது? அதிகமா ஓட்டுனா அதிகமா சம்பாதிப்பல்ல. தேங்க்யூ சார். விவரமான பையன்தான். ப்ளீஸ் 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 ப்ளீஸ், இது என்னோட கேப்பா தான் இருக்கணும். மேடம் கேப் நீங்க தான் புக் பண்ணீங்களா? ஆமா, ஆனா வரதுக்கு ஏன் இவ்வளவு நேரம்? ராத்திரி இந்த மாதிரி நேரத்துல நீ வரதுக்கு 8 நிமிஷம் ஆயிருக்க. சாரி மேடம், அது வந்து நான் இந்த சாக்கு போக்கெல்லாம் அப்புறமா சொல்லிக்கலாம். The number you are calling is either switched off or not reachable at the moment. அம்மாவோட போன்ல எப்பதான் நெட்வொர்க் கிடைக்குமோ தெரியல. உஃப், என் போனோட பேட்டரி வேற டெட் ஆயிட்டு வருது. தம்பி, ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டு. கொஞ்சம் வண்டியை ஃபாஸ்டா ஓட்டுறியா? மேடம் முன்னாடி வழியை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. வேற வழியில போட்டுமா? சீக்கிரம் போ. நான் உனக்கு கேட்கணுமா மேடம்? நைட் டைம்ல தனியா போறதுல பயம் இல்லையா உங்களுக்கு? என்ன சொல்ற? அப்படின்னா தனியா ஒரு பொண்ணு, ஆள் நடமாட்டம் இல்லாத ரோடு, இந்த மாதிரி நேரத்துல தான் தப்பு நடக்கும். வாயை மூடிட்டு கொஞ்ச நேரம் வண்டியை மட்டும் ஓட்டுறியா? ஏற்கனவே தலைவலி தாங்க முடியல. The number you are calling is either switched off. அட கடவுளே, காதலோட போன் அரை மணி நேரமா சுவிட்ச் ஆஃப்னு வந்துகிட்டு இருக்கே. இந்த நேரத்துக்கு அவ வந்து சேர்ந்துருக்கணுமே. என்னாச்சு அவளுக்கு? எங்க போனா என் பொண்ணு? தம்பி, நம்ம எங்க இருக்கோம்? மேடம் அது வந்து நான் திடீர்னு கேப் நின்றுடுச்சு. நீங்க வண்டியில இருங்க, பார்த்துட்டு வந்துடுறேன். தம்பி, தம்பி, எங்க இருக்க?
எங்க இருக்க தம்பி? எங்க இருக்க? ஹே கண்மணி, நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேன் இவளுக்கு, எவ்வளவோ எடுத்து சொன்னேன். ஆள் நடமாட்டம் இல்லாத ரோடு, தனியா ஒரு பொண்ணு, இந்த மாதிரி நேரத்துல தானே தப்பு நடக்கும். சரிதானே? இப்ப பாரு, இந்த பொண்ணு என் பேச்ச கேட்கல, இப்ப அனுபவிச்சுதானே ஆகணும். பாத்தியா, ஆமான்னு சொல்றா. கத்தக்கூடாது, கத்தக்கூடாது. கண்மணிக்கு குரலை ஒசத்தி பேசினா பிடிக்காது. வேண்டாம் வேண்டாம், என்ன விட்டுரு. உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்ன விட்டுரு. சொன்ன கேளு, என்ன விட்டுரு. கவிதா, 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 போடாத. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? என் வாழ்க்கை இப்படி போச்சுன்னா எனக்கு பைத்தியம் தான் பிடிக்கும். உங்களுக்கு என்ன பத்தி என்ன கவலை? நாளாக நாளாக நான் பைத்தியமா மாறிட்டு இருக்கேன். நீங்க தான் ஆம்பளையாச்சே, உங்களுக்கு எப்படி என் ஃபீலிங்ஸ் புரியும்? ஒரு பொண்ணோட மனம் பறி போனதுக்கு அப்புறம் அவ மனசு எப்படி துடிக்கணும் உங்களால புரிஞ்சுக்க முடியாது. அதையே நினைச்சு நினைச்சு நான் புழுவா செத்துட்டு இருக்கேன். எனக்கு வாழ பிடிக்கல, எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம். நான் தான் இருக்கேன்ல. நீங்க இருக்கீங்களா? நீங்க மட்டும் எனக்கு துணையா இருந்திருந்தா அந்த பொறுக்கி நேரம் கம்மி நின்று இருந்திருப்பா. இப்ப வெளியே சுத்திட்டு இருக்க மாட்டான். ஒரு ராட்சஸ் எப்படி சுதந்திரமா வெளியே நடமாடுவானா? நீங்க ஒரு சரியான கோழை. உங்களை பார்த்தாலே அருவருப்பா இருக்கு. சொல்றது புரியுதா? உங்க சுயமரியாதையை வித்துட்டீங்க. ஏன் காலையும் சமுதாயம் என்ற பேர்ல விளங்க மாட்டிட்டீங்க. உங்களுக்கு சொன்ன புரியாது. ஒவ்வொரு நாளும் நான் உள்ளுக்குள்ள அழுதுட்டு இருக்கேன். நான் அதை மறக்க நினைச்சாலும் மறுபடியும் மறுபடியும் அதுதான் ஞாபகம் வருது. நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்? எனக்கு என்ன நினைச்சா அருவருப்பா இருக்கு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம் கவிதா. ஆமா, நாம கண்டிப்பா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறோம் கவிதா. நீங்க சொல்றது உண்மையாங்க? என்ன சமாதானப்படுத்தல. நாளைக்கு காலையில போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறோம். அந்த பொறுக்கி பையன் சந்தோஷுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோம். ஆனா எனக்கு சத்தியம் பண்ணி கொடு, இன்னைக்கு நீ பண்ண மாதிரி இன்னைக்கு பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடு. இல்ல இல்ல, பண்ண மாட்டேன், பண்ண மாட்டேன். நீ என்ன செய்ய நினைச்சியோ அதுதான் செஞ்சுட்டல்ல. என்ன விட்டுற. விட்டுற. ஆனா இந்த பொண்ணுங்களுக்கு ஒரு புத்தி இருக்கு. வாய் சும்மாவே இருக்காது. நான் யார்கிட்டயும் எந்த விஷயத்தையும் சொல்ல மாட்டேன். தயவு பண்ணி என்ன விட்டுரு. ஏ கண்மணி, நீ சொல்லு, இவளை விட்டுறவா? ஏ என்னாச்சு கண்மணி? நீ என் மனசுல இருக்கிறத அப்படியே சொல்லிட்ட. போ போ. காப்பாத்துங்க, யாரும் எனக்கு உதவி செய்யுங்க. காப்பாத்துங்க,
காப்பாத்துங்க. எல்லாரும் தலை நில்லுங்க. தலங்க தலங்க. இது அந்த புதர்ல இருந்து கிடைச்சது. ஆனா ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. ஒண்ணு பண்ணுங்க, இதை சார்ஜ் போட்டு வைங்க. அப்படியே இந்த பொண்ணு கடைசியா யாருக்கு ஃபோன் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. சரிங்க சார். ஹலோ ஆம்புலன்ஸ். மானம் கேட்டவனே, எங்கேயாவது போய் சேர்த்து தொலைய வேண்டியதானே? ஓ அத்தை நில்லுங்க. கோச்சிக்கிட்டாங்க போல இருக்கு. என் பொண்ணு நேத்து ராத்திரி வீடு திரும்பல. அத பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? மேடம், ஏதாவது தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு சொல்லியிருப்போமே. ஹலோ, என்ன? எங்க? சரி. கான்ஸ்டபிள், எஸ் சார். ஆன்ட்டியை பகவான் மகாதேவ் ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க. என்ன ஆச்சு இன்ஸ்பெக்டர் சார்? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? ஆமா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வாங்க. குட் மார்னிங் மேடம். மார்னிங். குட் மார்னிங் மேடம். மார்னிங். மேடம், இப்போதான் துவாரகால இருந்து ஒரு பொண்ணோட சடலம் கிடைச்சது. இப்போ ஒருத்தங்க போனாங்கல்ல, அவங்க பொண்ணு நேத்து ராத்திரியில இருந்து காணுமா. அதான் கான்ஸ்டபிளையும் கூட அனுப்பி வச்சிருக்கேன். சரி, தெரிஞ்ச உடனே ரிப்போர்ட் பண்ணுங்க. சரிங்க மேடம். மேடம், ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். என்ன கம்ப்ளைண்ட்? அது என்ன? ஒருத்தர் ரேப் பண்ணிட்டான். யார் பண்ணது? என்னோட அண்ணன் பையன் தான். உங்க அண்ணன் பையனா? நீயா? இவ்வளவு பெரிய அநியாயம் உங்க பொண்டாட்டிக்கு நடந்திருக்கு, நீங்க அமைதியா இருந்திருக்கீங்க. நான் பண்ணது தப்பு தான், ஒத்துக்கிறேன் மேடம். அதான் இப்ப நாங்க வந்திருக்கோம். அந்த பொறுக்கிக்கு எவ்வளவு சீக்கிரமா தண்டனை கொடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா கொடுக்கணும். இத பாருங்க மேடம், அவனோட போட்டோ. அவனுக்கு கேப் டிரைவர் வேலை வாங்கி கொடுக்கணும்னு வண்டி ஓட்ட கத்துக்கிறதுக்காக டிரைவிங் ஸ்கூல்ல அனுப்பணும். நினைச்சு கூட பார்க்கல இப்படி அவ இந்த மாதிரி கேவலமா நடந்துப்பான்னு. மேடம், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேப் ரிலேட்டடா ஒரு கேஸ் வந்தது. ஆனா அந்த பொம்பளை திரும்ப வந்துட்டா. அந்த பொண்ணோட அட்ரஸ் தெரியுமா உனக்கு? தெரியும் மேடம். டேய் தம்பி, இந்த உபேக் கம்பெனி ஆபீஸ் எங்க இருக்கு? சார் அது அந்த தெரு இருக்குல்ல, அந்த தெரு முனையிலே இருக்கு சார். சார் என்னாச்சு? ஒரு பொண்ணை கொலை பண்ணியிருக்காங்க. அவ கடைசியா இந்த கேப்பை தான் புக் பண்ணியிருக்காங்க. சார் நான் ஒன்று சொல்றேன், இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் இவங்களெல்லாம் எல்லாரும் முன்னாடியும் ரோட்ல தூக்குல தொங்க விடணும் சார். ஓகே சார், சரி சரி வாங்கய்யா. அட இன்ஸ்பெக்டர் சார், நீங்களா? ராத்திரி யார் யார் டியூட்டியில இருந்தாங்க? சார் அப்படி எதுவும் விவரமா சொல்ல முடியாது சார். ஏன் விவரமா சொல்ல முடியாது? சார் ராத்திரி ஏறத்தாழ 200 பேர் வேலை பார்ப்பாங்க. எனக்கு எல்லாரோட டீட்டெயிலும் வேணும். சரிங்க சார், நான் எல்லாரோட டீட்டெயிலும் உங்களுக்கு தரேன் சார். சீக்கிரம் கூட இதோ தரேன் சார். இல்ல மேடம், எனக்கு அந்த மாதிரி எதுவும் நடக்கல மேடம். இத பார் கமனி, பயப்படாத. நான் கொஞ்சம் பேசணும், அவ்வளவுதான். நான் ஒன்னும் போலீஸா இங்க வரல. ஒரு சகோதரியா உன்கிட்ட பேச விரும்புறேன். இந்த மாதிரி சுதந்திரமா அவனை உலாவ விட்டோம்னா அந்த பொறுக்கி இன்னும் எத்தனை பேரோட வாழ்க்கைய சூறாடுவான்னு சொல்ல முடியாது.
புரியுதுல்ல உனக்கு? மேடம், நான் அந்த மோசமான ராத்திரியை எப்படி மறப்பேன்? நான் அன்னைக்கு அந்த கேப்ல போனப்போ இவன் தானா அது? ஆமா மேடம், இவனே தான். ஹலோ, மேடம், இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. துவாரகால இருந்து ஒரு பொண்ணை எடுத்தமே, அந்த பொண்ணோட பேர் காஜல். அவளும் கேப் புக் பண்ணியிருக்கா, அதுவும் ஊபே கம்பெனி கேபு. சாரி, என்ன மன்னிச்சிருங்க, தெரியாம. சாரி. வீட்டை விட்டு ஓடி வந்துட்டியா இல்ல திருடிட்டு வந்துட்டியா? நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்றேன். ஆனா முதல்ல என்னை இங்கிருந்து கூட்டிட்டு போங்க ப்ளீஸ். ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை காப்பாத்துங்க. சரி, பின்னாடி உட்காருங்க. தேங்க்யூ. ரோட்ல யாரும் இல்ல, வெளியே வாங்க. சொல்லுங்க, எங்க போகணும்? அது வந்து பஸ் ஸ்டாண்டு. வேணாம், ரயில்வே ஸ்டேஷன். ரயில்வே ஸ்டேஷன்லயும் சொந்தக்காரங்க நிற்பாங்க. இல்லைன்னா வேற எங்கேயாவது என்ன 2-3 நாள் தங்க வைக்க முடியுமா? யோசிக்காதீங்க, என்னால உங்களுக்கு எந்த தொல்லையும் வராது. அதை நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு பணமும் தரேன். என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, நிறைய பணம் தரேன். எனக்கு இந்த பொண்ணுங்க விவகாரமே பிடிக்கிறது இல்ல. ஆனா என்னவோ தெரியல, உனக்கு உதவி பண்ணணும்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. தேங்க்யூ, தேங்க்யூ so much. சரி வா, இறங்கு. நீங்க இங்கேயே தங்கியிருக்கீங்க? இல்ல, நான் இங்க தங்கல. ஆனா உன்னை உங்க வீட்டுக்காரங்க கிட்ட இருந்து காப்பாத்த உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன், அவ்வளவுதான். இதை விட நல்ல இடம் கிடைக்குமா? இல்ல. உள்ளவா. இந்த ரூமை பார்த்தா ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி தெரியுது. சரியாதான் சொன்ன நீ. ஆமா, இன்னைக்கு இப்பவே இந்த நேரத்துல ஒரு பெரிய தப்பு நடக்க போகுது. நீ என் உயிரடி. டிசிபி,
பூஜா குப்தாடா. வீடு பூரா சர்ச் பண்ணுங்க. சீக்கிரம் போங்க. எஸ் எஸ் மேடம். மேடம். ஏய் சொல்றா. மேடம் உள்ள யாரும் இல்ல. ஆமா மேடம், உள்ள எதுவும் இல்ல மேடம். அப்படின்னா ஃபாரன்சிக் டீமை கூப்பிட்டு வீட்டை தரவா செக் பண்ண சொல்லுங்க. Okay, madam. குயிக்.